யாரையா நீ நேரங்காலம் தெரியாம வந்து உயிரை எடுக்கிற? ஐயா எங்கய்யா? ஐயாவை பார்க்க முடியாது, அவர் அனந்த சயனத்துல இருக்காரு. என்ன விஷயம்? போலீஸ் இருந்து குமார் தப்பிச்சுட்டான். இந்த உடனே ஐயாட்ட சொல்லி ஆனுவியா? தப்பிச்சுட்டானா? நான் சொல்றேன், நீ போ. முதலாளி, முதலாளி, வாங்க வாங்க. உங்களுக்கு செய்தி தெரியுமா? தெரியும், அது சொல்றதுக்காக ஓடியாந்தோம். என்ன செய்தி? குமார் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டானா? குமார் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டானா? அவன் அடிபட்ட கருணாகும் பங்காளி. வலிய பார்த்தா முடியுமா? குண்டு எடுக்க வேண்டாம். ஐயோ, குண்டு எடுக்கிறேன் என் சதையெல்லாம் எடுத்துருவோம் போல. ஐயப்பா, அதுக்கா இப்படியா குச்சி குடாயிருது? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் இப்படி குழந்தை மாதிரி கத்துறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. குழந்தை மாதிரியா? ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? கல்யாணமே ஆகலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, வலி வேதனைல நான் புரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருமா? இந்த கட்டு கட்டின உடனே எல்லாம் சரியா போயிடும். இனிமேல் வலிக்காது. ஐயோ, பாதி சதை போயிடுது. பொண்ணு, என்னப்பா? தம்பிக்கு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லைங்க. அது சரி, தம்பி எந்த ஊரு, என்ன விஷயம், எங்க வந்தது? ஒண்ணுமே தெரியலையே. ஐயா, என்ன துரத்திக்கிட்டு புலி வந்ததுப்பா. புலியா? ஆமா, பெரிய புலி. இவர் மேல பாஞ்சு 2 பேரும் கட்டி புரண்டு மலை மேல உருட்டி விட்டுட்டாரு. அதுல வந்த காயம்பா. மலையை உருட்டி விட்டது இல்லையா? இல்லப்பா, புலிய உருட்டு. சாரி, தம்பி ரொம்ப துடிச்சல் தான் போல் இருக்கு. எனக்கு கூட இந்த காட்டுல இருக்கிற துஷ்ட மிருகங்கள் எல்லாம் பார்த்தா பயமே கிடையாது. ஆனா நாட்டுல இருக்கிற மனித வர்க்கம் இருக்கே, அதை பார்த்தாதான் பயம். அதனாலதான் மனமே வெறுத்து போய் இந்த காட்டுல வந்து தனியா வாங்க. வட்டியும் பணத்தையும் கொடுக்காமயே இவ்வளவு நாளா நீ ஜோக் பண்ணிக்கிட்டே வர்ற. நகலிங்க ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. படாத பாடுபட்டாவது உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். நாய உன்னாட்டு நாயெல்லாம் வழக்கமா சொல்ற வச்சனம் இதான்டா. எஜமா, பாத்துக்கலாம் அந்த அநியாயத்தை. யாருக்கு? டேய், வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, வகை இல்ல. வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கிற என்னையா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? வறுமை நாய, என்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டு பொதுமக்கள் இருக்கிறப்ப எனக்கு விரோதமா நியாயம் சொன்னிய. இப்ப என்ன கழுதடா உனக்கு வந்து எவன போற? இல்லாதவங்க தெரிஞ்சா எவனே கூட வரமாட்டாங்க. நாய, இங்க வாடா. அந்த குலகார குமார் எங்க இருக்கிறான்? உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத எப்படி இங்க வரவழைக்கிறது? அந்த பொடியில தூக்கிட்டு வாங்கடா. இத கொஞ்சம் சாப்பிடுங்களேன். வேண்டாம், எனக்கு பசி இல்லை. ஆமா, உங்க சொந்த ஊர் எது? நான் இருக்கிற ஊர் எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தான். உங்களை எதுக்காக போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்தாங்க? புண்ணி, உங்ககிட்ட என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ என் கால் காயத்துக்கு மருந்து போட்ட, ஆனா என் மனக்காயத்துக்கு உன்னால மருந்து போடவே முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து என் எதிரியோட ரத்தம், அவனோட உயிர். ஆமா, பணத்திமிருக்கும் நேர்மையான உறுதிக்கு அடுத்த போராட்டத்துல எங்க அண்ணன் அந்த அன்பு தெய்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டுட்டானுங்க. ஆனா எங்க அண்ணனுடைய ரத்த காயத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் தீர்த்து கட்டிட்டேன். இந்த 2 பேர் உயிரோட இருக்கானுங்க. அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் போலீஸை தப்பி ஓடிட்டு கொஞ்சம் இருங்க. எனக்கு போலீஸ்காரங்க வராங்க. போலீஸா? ஆமா. பை. ஏய், கதவை திறப்பா. வீட்டு மூஞ்சே சரியில்லையே. நான் தான் என் தட்டை எதுக்கு எடுத்தாலும் அலறேன். கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம. மண்ட ஓடு சார். தெரியுது மேன், உள்ள யாருன்னு கேளு. ஏய், அடி வாங்காம கதவை திறக்க மாட்டேன். என்ன கேட்டா எப்படி சார்? இதுக்கு ஆளு குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியல சார். பேய் பிசாசு இருக்கிற மாதிரி இருக்குதா? ஏன்யா இப்படி குழப்புற? நானா குழப்புறேன், நீங்க குழம்பிக்கிறீங்க. என்ன சத்தம்? சங்கிலி முனி சார். ஒரே அறை, கண்ணாடியும் காதாலையும் குபு குபுன்னு ரத்தம் கொட்டி. சும்மா இல்லையா? குபு குபு கபகபான்னு
வருஷம் சர்வீஸ்ல ஒரு கதவு தன்னால திறந்து தன்னால மூடுறத இன்னைக்கு தாயா பாக்குறேன். அப்ப புறப்படலாங்களா? 2ல 1 பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் நல்லா பாவாட. ஆமா சார். மோகினி பிசாசு சார். முதல்ல பாவாடை வந்து விழுந்தது, இப்ப ஜாக்கெட் அவுக்குதே. ஒருவேளை பேய் குளிக்குதா சார்? ஜாக்கெட்டை கட்டி குளிக்குது சார். பொம்பளை குளிக்கிற இடத்துல. ஓஹோ, போலீஸ்கார ஐயாவா? ஓஹோ, நீயா? நாங்க பார்க்கும் போதெல்லாம் குளிச்சிட்டு இருக்கிற. அங்க ஆத்துல குளிக்கிறேன், இங்க பாத்துல குளிக்கிறேன். நீங்க தான் நான் குளிக்கும் போதெல்லாம் வரீங்க. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற குமார நீதான் மறைச்சு வச்சிருக்கிறேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். உங்களுக்கு சந்தேகத்தை வீட்டை சாதனை போட்டு போங்க. அத நீ சொல்லாத. ஆர்டரா போடுற. நீ தான் இன்ஸ்பெக்டரா? சர்வே சார், நான் இங்க வாட்ச் பண்றேன். நீ உள்ள போய் சர்ச் பண்ணு. சார், நானா சார்? அந்த தானா மூடி தானா திறந்தது அந்த கதை வழியாவா? வீணா டைம் வேஸ்ட் பண்ற. உள்ள போ மேன். என்னையா சத்தம்? சார், மாட்டிட்டானா? விடாத, எப்படி விலக போடு. ஐயோ, கடவுள் மாட்டிக்கிட்டார் சார். சிவலிங்க சார். பரமேஸ்வரா, தேவதேவா, நல்லவங்களுக்கெல்லாம் எப்பவும் நீ நல்லதுதான் செய்வேன்னு கேள்விப்பட்டிருக்கேன்பா. அந்த கொலகார குமார் பையல எப்படியாவது எங்களுக்கு புடிச்சு கொடுத்திருப்பா. ராத்திரியும் பகலும் பேயா அலையிறம் கிடைக்க மாட்டேங்கிறான் பிரபு. காட்டுலிங்கமே தேவா, நான் வேண்டிக்கிட்டது பலிக்கணும்னா உன்னை சுத்தி வர்றப்போ ஒரு நல்ல அறிகுறிய காட்டப்பா. சுபீட்சத்தை உண்டாக்கு. எல்லாரும் வலை வந்துதான் சுத்துவாங்க, நாங்க இடம் வந்து சுத்துறோம். பரமேஸ்வரா, எல்லாரையும் நல்லா வைங்க பிரபு. பாபு, என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மலையிலிருந்து உருண்டு விழுந்த என்ன தடுத்து நிறுத்தி போலீஸ்காரன் கண்ணப்படாம காப்பாத்தின கண்கண்ட தெய்வம் இந்த லிங்கம் தான் பொன்னி. இந்த லிங்கம் தான். இதுல என்னங்க ஆச்சரியம்? நல்லவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிடுறது இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸ்காரங்களை எப்படியும் சமாளிச்சு அனுப்பிச்சிட்டோம். நீங்க வாங்க, வீட்டுக்கு போகலாம். இல்ல பொன்னி, இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரதா இல்ல. நீயும் உங்க அப்பாவும் நல்ல மனசோட எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்களுக்கு துன்பமும் தொந்தரவும் தான் வந்து சேரும். உங்களுக்காக எந்த துன்பத்தையும் தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோங்க. இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல. இந்த உலகத்துல யாருமே மத்தவங்களுக்கு சுமையா இல்லாம தனியா நின்னு வாழ முடியாதுங்க. இல்ல பொன்னி, இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டேன். மத்தவங்களுக்கு சுமதாங்கியாத்தான் இருக்க விரும்புறேன். பொன்னி, நீ எனக்காக செய்த உதவி என் நெஞ்சில என்னைக்குமே பசுமையா இருக்கும். நான் வரேன். நில்லுங்க, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? எங்க அப்பா கிட்ட கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்க கூடவே வந்துடுறேன். பொன்னி, நீயா? அதுவும் என் கூடவா? பொன்னி, நான் ஒரு கொலைகார், சட்டத்துக்கு பயந்து ஓடி ஓடுகிற குற்றவாளி. என் கூட நீ வந்தேன்னா உன் வாழ்க்கையும் சிதறி சின்னாபின்னமாயிடும். உங்களை விட எனக்கு வாழ்க்கை ஒண்ணும் பெருசு இல்லைங்க. எப்போ உங்களை ஆத்தங்கரையில் நான் தொட்டு தூக்கினேனோ அப்பவே நான் உங்களை எனக்கு சொந்தமானவனா நினைச்சிட்டேங்க. அந்த சொந்தத்தை நீங்க உதறிட்டு போறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாத்தின இந்த லிங்கத்து மேல ஆணையா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன உயிரோட நீங்க பார்க்க முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. இல்ல பொன்னி, இல்ல, நான் போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேன். இந்த லிங்கத்து மேல ஆணையா சொல்றேன், இனிமே என் வாழ்க்கையை விட்டு உன்னை பிரிக்கவே முடியாது பொன்னி, பிரிக்கவே முடியாது. பொன்னி, என் குடும்பத்தோட ஒரே வாரிசான எங்க அண்ணன் மகன் முருகன் எந்த பாதுகாப்பும் இல்லாம தன்னந்தனியா ஊர்ல இருக்கான். அவன் போய் அழைச்சு வந்துடுறேன். பட்டுமா? யாரு? குமாரா? பாப்பா, இந்த பக்கம் வந்துருப்பா. ஆமா, உனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? நீ சௌக்கியமா இருக்கிறியா? நான் சௌக்கியமா தான் இருக்கேன் தம்பி. சீரும் சிறப்புமா இருந்த உங்க குடும்பத்தை அந்த நாகலிங்க இப்படி சீரழிய வச்சுட்டானப்பா. ஐயா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியது கவனிப்போம். ஆமா, முருகன் எங்க இருக்கா? தம்பி, அந்த அநியாயத்தை ஏன்பா கேக்குற? 2 நாளைக்கு முன்னாடி அந்த நாகலிங்க வந்து முருகனை தூக்கிட்டு போயிட்டானப்பா. நாகலிங்கம் முருகனை தூக்கிட்டு போயிட்டான்? ஆமா, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். என்னை எட்டி உதைச்சிட்டு
முருகனை கதற தூக்கிட்டு போயிட்டானப்பா. அதுல ஏற்பட்ட காயம் தான் இது. அகலிங்கம்